இறைவனின் வார்த்தை மனுவாகும், மறையுடல் இயேசுவின் உடலாகும். இறைவனின் வார்த்தை மனுவாகும், மறையுடல் இயேசுவின் உடலாகும். இறை மக்கள் இறைவனின் தரிசனம், இறை மக்கள் இறைவனின் தரிசனம். தரிசனம் தரிசனம் தரிசனமா ஆலயம், இறையாலயம், அருமையான ஓவியம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவ மாதாவுக்கு உகந்த இந்த மே மாதத்தில் அன்னை மரியாளுக்கென்று உகந்த இந்த சனிக்கிழமையில் உங்கள் அனைவரையும் அன்னையின் பிள்ளைகளாய் இந்த தியாக திருப்பலியில் தகுந்த தயாரிப்போடு பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். அன்பு நெஞ்சங்களே, இன்றைய தினத்தோடு இந்த நற்கருணையை பற்றிய நற்செய்தி வாசகங்கள் நிறைவுக்கு வருகின்றன. நற்கருணையில் ஆண்டவர் உண்மையாகவே பிரசன்னமாயிருக்கிறார் என்பதை நம்புவதற்கு நம்மிடம் கனி உள்ள இதயம் வேண்டும். கல்லேனும் ஒரு நாள் கரையுமே இறைவா, என் கல் நெஞ்சம் கரையுமோ என்று சொல்லும் அளவுக்கு இன்று நம்மில் பலருக்கு கல்லான இதயம் இருக்கிறது, நம்பிக்கையற்ற இதயம் இருக்கிறது. எனவே கண்களை மூடி கரங்களை கூப்பி கடினமான உள்ளத்தோடு நாம் வாழ்ந்து வந்த தருணங்களுக்காக, கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக அநேக சந்தேகங்களோடு, குறிப்பாக நற்கருணையை திருப்பலியில் பங்கெடுக்கும் பொழுதும் நற்கருணையை உட்கொள்ளும் பொழுதும் சந்தேகத்தோடு அவநம்பிக்கையோடு நாம் நற்கருணை ஆண்டவரை அணுகிய தருணங்களுக்காகவும் ஏனோ தானவென்று அவரை உட்கொண்ட தருணங்களுக்காகவும் இப்பொழுது மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை நம்புவோரை திருமுழுக்கு தண்ணீரால் புதுப்பித்தீரே. கிறிஸ்துவில் புது பிறப்பு அடைந்தவர்களுக்கு நீர் பாதுகாப்பை அளித்தருளும். அதனால் அவர்கள் பொய்மையின் எல்லா தாக்குதல்களையும் முறியடித்து உமது ஆசியின் அருளை உண்மையுடன் காத்து கொள்வார்களாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். திருச்சபை வளர்ச்சி உற்று தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 31 முதல் 42 வரை. அந்நாள்களில் யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறை மக்களிடம் வந்து சேர்ந்தார். அங்கே அவர் 8 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார். அவரிடம், ஐனேயா, இயேசு கிறிஸ்து உம் பிணியை போக்குகிறார், எழுந்து உம் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார். உடனே அவர் எழுந்தார். லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தபித்தா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தொர்க்கா என்றும் அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். உடல் நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்து விட்டார். அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்திருந்தனர். யோப்பாவிற்கு அருகில் உள்ள லித்தாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி, எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார். வந்ததும் அவர்கள் அவரை மேல் மாடிக்கு அழைத்து சென்றார்கள். கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று தொர்க்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலின் பக்கமாய் திரும்பி, தபித்தா, எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்க செய்தார். இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார். இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரிய
என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவரே, நான் உண்மையாகவே ஊழியன். நான் பணியாள், அடியாளின் மகன். என் கட்டுக்களை நீ அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி இயல் 6 இறை திருவசனங்கள் 60 முதல் 69 முடிய. அக்காலத்தில் இயேசு நிலைவாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்து கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையால் ஆன இதயத்தை பொருத்துவேன். எசேக்கியேல் புத்தகம் 36வது அதிகாரம் 26வது வசனம். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் 9வது 10ஆம் வகுப்பு விடுதியில் படிக்கும் பொழுது இட்லிங்கிற பேரில் நல்ல கல்லான ஒரு காரியத்தை போடுவாங்க. ஒவ்வொரு இட்லியும் ஒரு கல் மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் சாப்பிட முடியாமல் என்ன பண்ணுவோம், செவுத்தில் அடித்து அதை வச்சு விளையாடுவோம். அதுபோல தான் அன்பு மக்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா பலருடைய மனம் கடினமாகி விட்டது, கல்லாகி விட்டது. கனிவாக இருக்கக்கூடிய இதயங்கள் எல்லாம் கல்லாய் மாறிவிட்டன. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று உண்மையான உணவு நானே என்று சொல்லி அவர்தான் மெசியா என்று மக்களுக்கு போதித்த பிறகும் மக்கள் அவரை நம்பவில்லை. அவரை பின்பற்றியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை விட்டு சென்றார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்களும் என்னை விட்டு போகின்றீர்களா? அப்பொழுது நம்முடைய பேதுரு அழகாக சொல்கிறார், நாங்கள் எங்கே செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம்தானே இருக்கின்றன. அருமையான நிகழ்வு. அன்பு மக்களே, இந்த கடினம் உள்ளம் இருந்துச்சுன்னா கடவுளுடைய மீட்பை பெறுறது ரொம்ப கஷ்டம். எனவே தான் ஃபுல்டன்ஷின் என்ற பேராயர் சொல்லுவார், ஒருவேளை நீங்கள் ஓதாரி மைந்தனைப் போல அறிந்தும் தெரிந்தும் பாவம் செய்திருந்தாலும் அதன் பிறகு நீங்கள் வருந்தி கனிவான உள்ளத்தோடு கடவுளிடம் மன்னிப்பை கேட்டால் அவர் மன்னித்து விடுவார், உங்களுக்கு மீட்பு உண்டு. ஆனால் அந்த மூத்த மகனைப் போல நான் தவறே செய்யவில்லை என்று நியாயப்படுத்தி கொண்டு ஆணவத்தோடு அகங்காரத்தோடு கடினமான உள்ளத்தோடு கடைசி வரை தன்னுடைய தந்தையின் அழைப்பை மறுத்து அவருடைய இல்லத்திற்குள் நுழையாமல் இருந்தானே, அந்த மூத்த மகனைப் போல நீங்களும் நானும் கடின உள்ளத்தோடு இருந்தால் நமக்கு மீட்பு நிச்சயம் கிடைக்காது என்று ஃபுல்டன்ஷின் என்ற பேராயர் அருமையாக சொல்லியிருக்கிறார். அன்பு மக்களே, இது ஒரு புனிதருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு. புனித குப்பர்த்தினோ சூசையப்பர் என்பவர் பிரான்சிஸ்கன் கப்புச்சின் சபையை சார்ந்தவர். இன்று 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதினவங்களாம் ரிசல்ட் வந்துருச்சு. ஆனால் உங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, புனித குப்பர்த்தினோ சூசையப்பர் என்பவர் தேர்வு எழுதுவோருக்கு பாதுகாவலராக இருக்கின்றார். அவர் இதுபோல திருப்பலி நிறைவேற்றி கொண்டு இருக்கும் பொழுது அவர் மேலே பறந்து விடுவார் தான். எனவே அவருக்கு பெயர் பறக்கும் புனிதர். எனவேதான் இந்த குப்பர்த்தினோ சூசையப்பர் என்ற புனிதர் விமானத்தில் பயணிப்பவர்களுக்கு, விஞ்ஞானிகளுக்கு அவர் பாதுகாவலராக இருக்கின்றார். அன்பு மக்களே, அவர் ஒரு முறை இது மாதிரி திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்தார். அந்த திருப்பலியின் நேரத்தில் அப்பத்தை பிடக்கூடிய நேரம் வரும், உங்களுக்கே தெரியும். அந்த அப்பத்தை பிட்டு அதில் உள்ள ஒரு துண்டை ரசக்கிண்ணத்தில் குருவானவர் போடுவார். இது எதை உணர்த்துகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஒன்றோடு கலந்து அவருடைய உயிர்ப்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே அந்த சமயத்தில் அந்த புனிதரால், குப்பர்த்தினோ சூசையப்பர் என்ற குருவானவரால் அந்த அப்பத்தை பிட முடியவில்லையாம். மிகவும் கடினமாக இருந்ததாம். அவர் எவ்வளவோ கடினப்பட்டு உடைக்க பார்த்தாலும் உடைக்க முடியவில்லை. எனவே மக்கள் அனைவரும் சற்று ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள், என்ன நடந்தது இந்த குருவானவருக்கு என்று. அப்பொழுது அவர் திருப்பலியில் பங்கெடுத்த அத்தனை மக்களையும் பார்த்து சொல்கிறார், அன்பான மக்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களில் ஒருவர் நற்கருணையில் ஆண்டவர் உண்மையாகவே பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை நம்பாமல் இத்திருப்பலியில் பங்கெடுத்துக் கொள்கிறார். அவருடைய கடின உள்ளத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்த ஆண்டவருடைய உடலாகி இந்த அப்பமானது கடினமாக இருக்கிறது, என்னால் உடைக்க முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது உண்மையிலேயே அங்கு நம்பிக்கையற்று அவநம்பிக்கையோடு திருப்பலியில் பங்கெடுத்த ஒரு நபர் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு பலிபீடத்திற்கு முன்பாக மன்னிப்பு கேட்டாராம். நான் தான் அந்த பாவி, நற்கருணையில் ஆண்டவர் இல்லை என்று
அவநம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் ஏனோ தானவென்று எத்தனையோ திருப்பலியில் பங்கெடுத்துக்கிறேன், இந்த திருப்பலியில் பங்கெடுத்தேன் என்று சொல்லும் பொழுது ஆச்சரியத்து போனார்களாம் அத்தனை நபர்களும். அதன் பிறகு அவர் அப்பத்தை பிட்டு அனைவருக்கும் இந்த திவ்ய நற்கருணையை கொடுத்தாராம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, மாதாவுக்குரிய சனிக்கிழமையில் நம்ம இருக்கிறோம், அதுவும் தேவ மாதாவுக்குரிய மே மாதத்தில் இருக்கிறோம். மாதாவிடம் இருந்தது கனிவான உள்ளம். நிச்சயமாக கடினமான உள்ளத்தோடு மாதா இருந்திருந்தால் அந்த தாயின் வழியாக மீட்பர் பிறந்திருக்க மாட்டார். இன்னைக்கு நமக்கு நிறைய படித்து விட்டோம், நிறைய அறிவு வந்து விட்டது, நிறைய விவரங்கள் வந்து விட்டது, நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்கின்றோம். எனவே ஒருவேளை அதனால்தான் என்னவோ நமது அறிவு வளர வளர நமது சிறுபிள்ளைத்தனமான அந்த விசுவாசம், குழந்தை பருவத்திற்குரிய குழந்தைத்தனமான அந்த ஆழமான விசுவாசம் நம்மில் குறைந்து விட்டதோ என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நற்செய்தியோடு இந்த நற்கருணை பற்றிய, ஆண்டவருடைய விண்ணக உணவு பற்றிய நற்செய்தி நிறைவடைய போகின்றது. இறுதி கட்டம், இந்த 6வது அதிகாரத்தில் உள்ள இறுதி வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. எனவே இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பல்வேறு திருப்பலியில் பங்கெடுத்திருப்பீர்கள், பல்வேறு பிரசங்கங்களை கேட்டிருப்பீர்கள். இது பெரிய பிரசங்கம் இல்லை, இருந்தாலும் நான் ஆணித்தனமாக சொல்கிறேன் மக்களே, நற்கருணை தான் நமது வாழ்க்கையின் மையமாக இருக்கிறது. தயவு செய்து அந்த நற்கருணையை பெற்றுக்கொள்ளும் பொழுது மிகுந்த விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, தாழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சில மக்கள் பெறுவதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். முட்டி போட்டு நாவால் நற்கருணையை உட்கொள்கின்றார்கள், சந்தோஷம். ஒருவேளை கொரோனா காலத்தில் அது தேவைப்பட்டது, கரங்களில் பெற்றுக்கொண்டார்கள். எனவே மீண்டும் தாயாம் திருச்சபையானது அந்த அறிவிப்பை கொடுக்கும் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கின்றேன். நீங்கள் வேளாங்கண்ணி திருத்தலத்துக்கு போனீங்கன்னா நாவில் மாத்திரமே நற்கருணை கொடுக்கப்படும் என்று சொல்லியிருப்பார்கள். ஒரு பங்குக்கு போனேன், திருவிழா பூசை, ரொம்ப நற்கருணையை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். என்னால் முடிந்தவரை நாவில் வாங்க விரும்புகிறவர்களுக்கு நாவில் கொடுத்து கொண்டு இருப்பேன் என்ற நற்கருணை வாங்கினவங்களுக்கு தெரியும். ஆனால் அருகில் ஒரு குருவானவர் அருட்கணையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்காங்க. அப்போ ஒரு நற்கருணையை வாங்கினவர், உண்மையை சொல்கிறேன், கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன் மக்களே, நற்கருணையை வாங்கி என்ன பண்ணார் தெரியுமா? அந்த மூத்தவர் இப்படி எடுத்து காமிக்கிறாப்புல, அவரே அப்படி நீட்டி காமிச்சு, ஒருவேளை அவர் சாமியார் ஆகணும்னு விரும்பியிருப்பாரான்னு தெரியலை, அவரே எடுத்து காமிச்சு அப்படியே ஜெபம் பண்ணுறாரு. என்ன சொன்னாருன்னு தெரியலை, இதோ கிறிஸ்துவின் செம்மறின்னு குருவான சொல்கிறதுக்கு போல் அவரே சொன்னார். இவளுக்கு நான் சொல்லி முடிச்சு தான் நற்கருணை கொடுத்தோம். ஆனால் அவர் எல்லாத்தையும் பார்த்து அப்படியே ப்ரேயர் பண்ணிவிட்டு அதன் பிறகு உட்கொள்கின்றார். உண்மையிலே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. நீங்கள் கரங்களில் வாங்கினாலும் அதை அப்படியே உட்கொண்டால் என்ன? அதை கரங்களில் எடுப்பதற்கு குருவானவர்களுக்கும் அருட்கண்ணியர்களுக்கு மாத்திரம்தான் தாயாம் திருச்சபை உரிமை கொடுத்திருக்கிறது என்பதை எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. நான் நற்கருணை நாக்கில் கொடுக்க விரும்புகிறப்ப ஒரு சில பிள்ளைகளுக்கு, இப்போ புதுமை வாங்குற பிள்ளைகளுக்கு நற்கருணையை நாக்கில் வாங்க தெரியலை. நாக்கை நீட்டுறது போல ஆன்னு காட்டுதுங்க. நாக்கு அப்படியே வாயில் உள்ளே போட வேண்டியதாக இருக்குது. என்ன மக்களே, அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, நாக்கை நீட்டி நற்கை வாங்க கற்றுக் கொடுங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நாக்கு அந்த நாவில் வாங்கிறதுக்கு பதிலாக நாங்கள் நாக்கில் கொடுத்தோம்னா அப்படியே கையை நீட்டுறாங்க, விட்டா பிடுங்கிடுவாங்க போல இருக்குது, பிடுங்கி அவங்களே சாப்பிட்ருவாங்க போல இருக்குது. அப்படி அல்ல. நற்கருணை ஆண்டவர் மிகவும் ஆராதனைக்குரியவர், அவருக்கு நாம் அவமதிப்பு கொடுக்கக்கூடாது. எனவே தான் பெரிய வியாழன் அன்று 24 தொழுகை மந்திரங்களை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். நமது அசட்டித்தனம், தகாத பார்வை, நம்முடைய அவநம்பிக்கை, சோம்பேறித்தனம் போன்றவற்றால் திருப்பலியில் பங்கெடுக்கும் பொழுது நற்கருணை ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுக்காமல் இருந்தால் அதற்கு பரிகாரமாக இந்த 24 தொழுகை மந்திரங்களை நாம் பாடுவோம், ஒரு சிலர் வாசிப்பார்கள். எனவே இன்றைய தினம் மக்களே, தயவு செய்து நீங்களும் நானும் கேட்க வேண்டிய கேள்வி, உண்மையிலேயே நற்கருணையில் ஆண்டவர் உயிருள்ளவராய் பிரசன்னமாய் இருக்கிறார் என்பதை ஆழமாக நம்புகிறோமா? இரண்டாவது, அப்படி ஆழமாக நம்பினால் ஏன் நம்மிடம் இந்த அசட்டைத்தன்மை, ஏன் நம்மிடம் இந்த மெத்தன போக்கு, ஏன் நம்மிடம் இந்த சோம்பேறித்தனம்? நற்கருணை ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது, அப்பொழுது முழந்தால் படிக்கிட வேண்டிய சூழ்நிலையில் கூட சில பேர் மெத்தனமாக அந்த சேரில் அப்படியே அமர்ந்துக்கிட்டு நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரியரை பெற்றுக்கொள்கிறார்கள். உங்களால் முடியாட்டி பரவாயில்லை, எழுந்து நிற்கலாமே. எழுந்து நிற்கக்கூடவா கடவுள் உங்களுக்கு பலம் கொடுக்கவில்லை? அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு இத்திருப்பலியில் தான் நமக்கு கொடையாக கொடுக்கப்படுகிறது. அந்த கொடையை நாம் அவநம்பிக்கையோடு அணுகாமல் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அணுகி அந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதித்து அவரை உட்கொண்டு
அவரை போல மாறுவோம். ஆமென். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நானும் வாழ்ந்திடவே, உனக்காக நானும் வாழ்ந்திடவே, பலியனவே அன்பில் இணைந்திடுவே. என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுமான தியாக திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, புதிய திருத்தந்தையை ஆண்டவர் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே கண்களை மூடி அந்த புதிய திருத்தந்தைக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம், அவருக்காய் ஜெபிப்போம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்திரளம். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார், நம்பிக்கையாளர்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தீழ் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், உத்தரகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத் துணைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவருமே நற்கருணை தேவனை ஆழமாய் விசுவசித்து அவரை பயபக்தியோடு ஆராதித்து உட்கொள்ள வரம் வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்திற்கு ஏதுவான சாத்தானின் எல்லாவிதமான சூழ்ச்சிகளிலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு முனைந்தேரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உலக நாடுகளுக்கிடையே அமைதி நிலவ, குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் தேசங்களுக்கிடையே ஆண்டவரே, நீர்தாமே உமது அருளால் ஆசீரால் உலகத் தலைவர்களின் தாராள உள்ளத்தினால் இரக்க குணத்தினால் ஆண்டவரே இந்த அமைதியற்ற சூழ்நிலை நீங்கி ஒரு சமாதானமான சூழ்நிலை இரு தேசங்களுக்கிடையே நிகழ நீர்தாமே அருள் புரிவீராக. எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலைத்திருக்கவும், எங்கள் கிராமங்களில் பங்குகளில் எப்பொழுதும் ஒற்றுமை ஓங்கி வளரவும் அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கடவுள் கொடுத்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமது கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவான இதயத்தை பொருத்துகின்றவர். இந்த அன்பு ஆண்டவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்டு நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்புக்குரியவர்களே, நீதிமொழிகள் புத்தகத்தில் 16வது அதிகாரம் 18வது வசனத்தில் பார்க்கிறோம். அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. ஆணவத்தோடு கடின உள்ளத்தோடு நாம் வாழ்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். அது என்னவென்று தெரியவில்லை. இந்த கல்லான இதயத்தை எடுத்து விடு அப்படிங்கிற பாடலை நம்ம இறந்த அடக்க திருப்பலியில் நம்ம பாடுவோம். நான் இப்போ நினச்சி பார்க்கறது, ஒருவேளை நம்மெல்லாம் உசுறு போய் அடங்கின பிறகு தான் நம்ம ஆணவம் அடங்குமோ, நம்ம கல்லான இதயம் போகுமோ நம்மளை விட்டு அப்படின்னு யோசிக்க தோணுச்சு. அப்படி இல்லை மக்களே. நாம் நினைத்தால் இன்றே நமது மனதளவில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். கண்களை மூடி கரங்களை கூப்பி, ஆண்டவரே, இந்த கல்லான இதயத்தை நட்டு எடுத்துருங்கப்பா, கனிவான இதயத்தை கொடுங்க. பிறர் மீது அக்கறை கொண்டு பிறருக்காக கண்ணீர் சிந்தவும் பிறருக்காக இரத்தம் சிந்தக்கூடிய நல்ல கனிவுள்ள மனிதனாய் என்னை மாற்றும் என்று சொல்லி இந்த 4 வரிகள் கொண்ட அந்த பாடலை உருக்கமாய் பாடி நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். கண்களை மூடி கரங்களை கூப்பி பாடுவோம். கல்லான இதயத்தை எடுத்து விடு, எமை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழ விடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எமை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழ விடு. எம்மையே நாங்கள் மறக்கவிடு, எம்மையே நாங்கள் மறக்கவிடு. நெஞ்சம் ஏனையோர் துன்பம் நினைக்கவிடு. இறைவா, இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்று. அன்பு இயேசுவே, அருமை இரட்சகரே, உமது திருவுளப்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி உமது திருவுளத்தை நிறைவேற்ற தன்னையே ஒப்பு கொடுத்த அன்னை மரியாளுக்குரிய இந்த அற்புதமான மே மாதத்தில்
அந்த தேவ மாதாவை போல உம்முடைய திட்டம், உம்முடைய திருவுளம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுத்து, எங்கள் சுயத்தை மறுத்து, எங்கள் ஆணவத்தை உடைத்தெறிந்து உம்முடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அன்பு இயேசுவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, நற்கருணையில் நீர் உயிருள்ள தேவனாக பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஆழமாக விசுவசித்து வாழவும், தேவையற்ற சந்தேகங்களையும் அசட்டித்தன்மையும் அவ நம்பிக்கைக்குரிய அவ மரியாதைக்குரிய செயல்பாடுகள் நாங்கள் ஒருபோதும் செயல்படாமல் எங்கள் சோம்பலை நாங்கள் களைந்து எங்களுடைய சோம்பேறித்தனத்திலிருந்து நாங்கள் விடுதலையாகி ஆண்டவரே உம்மை ஆழமாய் விசுவசித்து வாழக்கூடிய அருளை எங்களுக்கு தாரும் நற்கருணை ஆண்டவரே. எங்கள் நேசரே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரே, எங்களோடு பயணிப்பவரே, இதோ உம்மோடு நாங்கள் இணைந்து வாழ ஆசைப்படுகிறோம். நற்கருணை தேவனே, எங்களோடு வாரும், எங்களுக்கு துணையாய் வாரும், எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய கல்லான இதயத்தை எடுத்து விடும் ஆண்டவரே. கனிவுள்ள இதயத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் வல்லமையுள்ள தேவனே. ஆமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னை மரியாளை போல கனிவுள்ள இதயம் கொண்டவர்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு அன்னை மரி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு அன்னை மரி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு அன்னை மரி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. விண்ணக தந்தையின் அன்பு பரிசாம் அன்னை மரியாள், மன்னவர் தாயின் பெரும் பரிசாம் அருள்மணியாம். விண்ணக தந்தையின் அன்பு பரிசாம் அன்னை மரியாள், மன்னவர் தாயின் பெரும் பரிசாம் அருள்மணியாம். சொல்லனா துயரம் நீங்கவே சொந்தங்கள் யாவும் சூழவே. சொல்லனா துயரம் நீங்கவே சொந்தங்கள் யாவும் சூழவே. ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு அன்னை மரி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.